வந்து சமீபத்துல இன்டர்நெட்ல ஒரு நியூஸ் பயங்கர வேகமா பரவுனதை நீங்க கூட கவனிச்சிருக்கலாம். ஆமா, நம்ம பால்வீதிய ஒரு மர்ம விசை தாக்குச்சு அப்படிங்கிற அந்த நியூஸ் தானே? எக்ஸாக்ட்லி. எந்த ஒரு ஒளியோ வெப்பமோ இல்ல ஒரு சின்ன முன்னறிவிப்பு கூட இல்லாம நம்ம பால்வீதிய, அதாவது மில்கி வே கேலக்சிய ஒரு மர்ம விசை பயங்கரமா தாக்குச்சு அப்படின்னு தான் அந்த செய்தி சொல்லுது. மக்கள் மத்தியில இது ரொம்பவே ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. கண்டிப்பா. பல பேரும் இத பார்த்துட்டு, இது ஏதோ பெரிய ஆபத்தான நிகழ்வுனோ, இல்ல ஏலியன்ஸோட தாக்குதலா கூட இருக்குமோ, அப்படின்லாம் ரொம்பவே கற்பனை செஞ்சு விவாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, இந்த செய்தியோட உண்மைத்தன்மை என்ன? இதுக்கு பின்னாடி இருக்க அந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச அறிவியல் என்ன? அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பேசப் போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. இதோட தலைப்பு முழுமையா மிகைப்படுத்தப்பட்டது அப்படிங்கறத நம்ம முதல்ல தெளிவுபடுத்திடணும். அதாவது சும்மா வியூஸ்க்காக போட்ட தலைப்புன்னு சொல்ல வரீங்க. ஆமா, அதேதான். அறிவியல்ல, குறிப்பா வானியல்ல நடக்கிற ரொம்ப இயல்பான தொடர்ச்சியான இயற்பியல் மாற்றங்களை ஊடகங்கள் சில சமயம் இந்த மாதிரி திடீர் தாக்குதல் போல மாத்திருவாங்க. உண்மையில அந்த கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு அதிர்வலையோ இல்ல நம்ம பால்வீதி மேல எந்த ஒரு எதிர்பாராத தாக்குதலோ நடக்கல. ஓ, அப்ப அங்க உண்மையா என்னதான் நடக்குது? வானியற்பியல் தரவுகளை நம்ம சரியா அனலைஸ் பண்ணி பார்த்தா, இது நம்ம கேலக்சி தோன்றின காலத்திலிருந்தே நடந்துட்டு இருக்கிற ஒரு மாபெரும் சுழற்சி நிகழ்வு அப்படிங்கறது நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம பால்வீதியோட வெளிப்புறமான அந்த ஹாலோ பகுதியில நடக்கிற பல விஷயங்களை நம்ம சாதாரண ஒளியியல் தொலைநோக்கிகள், அதாவது ஆப்டிக்கல் டெலஸ்கோப் மூலமா பார்க்க முடியாது. உண்மைதான். வெளிச்சம் இல்லாத இருண்ட இடத்துல சாதாரண டெலஸ்கோப் வேலை செய்யாது. அதனால தான் ரேடியோ வானியலாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, அங்க பரவி கிடக்கிற நடுநிலை ஹைட்ரஜன் வாயு வெளியிடுற அந்த 21 சென்டிமீட்டர் உமிழ்வு வரிய வச்சு இத மேப் பண்றாங்க. இந்த ரேடியோ கதிர்வீச்சு முறை விண்வெளியோட இருண்ட பகுதிகளை நம்ம புரிஞ்சிக்க எப்படி ஒரு பெரிய திறவுகோலா இருக்குங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான அறிவியல். அந்த 21 சென்டிமீட்டர் உமிழ்வு வரி அப்படிங்கிறது குவாண்டம் இயற்பியல்ல நடக்கிற ரொம்ப நுட்பமான ஒரு நிகழ்வால உருவாகுது. அதாவது அந்த ஸ்பின் ஃபிளிப் பத்தி சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. நடுநிலை ஹைட்ரஜன் அணுவுல இருக்கிற எலக்ட்ரானும் புரோட்டானும் அதோட சுழற்சி நிலையை நீங்க சொன்ன அந்த ஸ்பின்னை மாத்திக்கும் போது ரொம்ப குறைவான ஆற்றல் கொண்ட ஒரு ரேடியோ அலையை வெளியிடும். ஆனா இது தனித்தனி அணுக்கள்ல ரொம்ப ரேரா தானே நடக்கும். ஆமா, ரொம்ப அரிதா தான் நடக்கும். ஆனா விண்வெளியில பல ஒளியாண்டுகள் பரப்பளவுக்கு விரிஞ்சு கிடக்கிற அந்த மாபெரும் வாயு மேகங்கள்ல கோடிக்கணக்கான ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கும். ஓ, அப்ப ஒட்டுமொத்தமா சேரும்போது ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த ரேடியோ சிக்னல் நமக்கு தொடர்ச்சியா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதை பயன்படுத்தி தான் ஒளியில சுத்தமா மறைஞ்சிருக்க அந்த இருண்ட வாயு மேகங்களோட முப்பரிமாண வரைபடத்தையே சயின்டிஸ்ட் ரொம்ப துல்லியமா வரையறாங்க. சரி, இத நாம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த மேப் எல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் ஒரு ஆச்சரியமான முரண்பாடு வெளியே வருது. நீங்க அந்த அதிவேக வாயு மேகங்களை பத்தி தானே பேச வரீங்க? எக்ஸாக்ட்லி. இந்த மாபெரும் வாயு மேகங்கள்ல சில மேகங்கள் நம்ம பால்வீதியோட நார்மலான சுழற்சி வேகத்தோட கொஞ்சமும் ஒத்து போகாம தன்னிச்சையா வினாடிக்கு நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்துட்டு இருக்கு. இததான் நாம அதிவேக வாயு மேகங்கள், அதாவது ஹை வெலாசிட்டி கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆமா, இந்த மேகங்கள் எந்த திசையில போகுது, நம்ம கேலக்சியை நோக்கி உள்ள விழுதுகளா இல்ல வெளியில போகுதா அப்படிங்கறத டாப்ளர் விளைவு மூலமா தான் ஆராய்ச்சியாளர்கள் அளவிடுறாங்க. விண்வெளியோட பின்னணியில பல சிக்னல்கள் இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட மேகங்களோட நுட்பமான அலைநீள மாற்றங்களை மட்டும் பிரிச்சு எடுக்கிறது ரொம்ப பெரிய சவாலான ஒரு வேலை தானே? கண்டிப்பா பெரிய சவால் தான். ஏன்னா விண்வெளியில இருக்கிற எல்லா பொருட்களுமே தொடர்ந்து நகர்ந்துட்டே தான் இருக்கு. நம்ம சூரிய குடும்பமும் நகருது, பால்வீதியும் சுத்துது. அப்போ அந்த உண்மையான வேகத்தை எப்படி கணக்கிடுறாங்க? எல்லா நகர்வுகளையும் கழிச்சுட்டு பார்க்கணும். இந்த அதிவேக வாயு மேகங்கள் வெளியிடுற ரேடியோ அலைகள் அவை நம்மை நோக்கி வரும்போது சுருங்கியும் நம்மை விட்டு விலகும்போது விரிவடைந்தும் காணப்படுறத ரொம்ப நவீன ஸ்பெக்ட்ரோமீட்டர்கள் மூலமா அளவிடுறாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கிட்ட வரும்போது அதிகமாகி தூர போகும்போது குறையற மாதிரி. அதே கான்செப்ட் தான். இதுல கிடைக்கிற டேட்டாவை வச்சு பார்க்கும்போது பல பிரம்மாண்டமான வாயு மேகங்கள் விண்வெளியோட ஆழத்திலிருந்து நம்ம பால்வீதியை நோக்கி தொடர்ந்து ஈர்க்கப்பட்டு மழையை போல பொழிஞ்சுகிட்டு இருக்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இத கேக்குற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இது ஏன் நமக்கு இவ்ளோ முக்கியம் அப்படின்னு. பல பில்லியன் வருஷங்களா நம்ம பால்வீதி தொடர்ந்து நட்சத்திரங்களை உருவாக்கிட்டே இருக்கு. வருஷத்துக்கு தோராயமா 1 இல்ல 2 சூரிய நிறை கொண்ட நட்சத்திரங்களை நம்ம கேலக்சி உருவாக்குது. ஆமா. அப்போ அதுக்கு தேவையான ஹைட்ரஜன் எரிபொருளே அது தொடர்ந்து எங்கேயாவது இருந்து வாங்கிட்டே இருக்கணும்ல. வெறும் லோக்கல் வாயுக்களை மட்டும் நம்பியிருந்தா பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம பால்வீதியில நட்சத்திரம் உருவாகிறது மொத்தமா நின்னு போயிருக்கும். உண்மைதான்.
புதிய வாயு கிடைக்கலனா நட்சத்திரங்கள் உருவாகிறதே சாத்தியமே இல்ல. அதனால தான் இந்த அதிவேக வாயு மேகங்கள் ரொம்ப முக்கியமாகுது. ஏன்னா இந்த மேகங்கள் தான் பால்வீதிக்கு தேவையான புதிய பொருட்களை, அதாவது ஃபியூவலை வெளியிலிருந்து கொண்டு வந்து சேர்க்குது. நீங்க சொல்றது மிக துல்லியமான ஒப்பீடு. இத ஒரு பிரபஞ்ச அளவிலான சுவாசம்னு கூட நம்ம சொல்லலாம். அடர்ந்த விண்வெளியில பல மில்லியன் கெல்வின் வெப்பநிலையில இருக்கிற ரொம்ப மெல்லிய வாயுக்கள் நம்ம பால்வீதியோட ஈர்ப்பு விசை வலைக்குள்ள நுழையும் போது படிப்படியா குளிரத் தொடங்குது. குளிர்ந்து அடர்த்தியாகி நம்ம பால்வீதியோட தட்டுல வந்து இணையுது. சரியா சொன்னீங்க. இப்படி வந்து சேர்ற புதிய வாயுக்கள் தான் தற்போதும் எதிர்காலத்திலையும் உருவாகப் போற புதிய நட்சத்திர தலைமுறைகளுக்கான அடித்தளமா அமையுது. நம்ம கேலக்ஸி விண்வெளி வாயுக்களை உள்வாங்கிறதும் அப்புறம் சூப்பர்னோவா வெடிப்புகள் மூலமா கனமான தனிமங்களை மீண்டும் விண்வெளிக்கு வெளியேற்றுறதும் ஒரு மாபெரும் அண்டவியல் சுழற்சியா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா போகுது. இந்த தொடர் பரிணாம வளர்ச்சியில இன்னொரு முக்கியமான அங்கம் கேலக்சிகளோட மோதல்கள். நம்ம பால்வீதி வெறும் வாயுக்களை மட்டும் இப்படி உள்வாங்கிறதில்ல. மாறாக தன்னை சுத்தி இருக்கிற சின்ன குள்ள கேலக்சிகளை, அதாவது டுவார்ஃப் கேலக்சிகளை தன்னோட ஈர்ப்பு விசையால சிதைச்சு தன்னுள் இணைச்சிக்குது. இதத்தான் வானியலாளர்கள் நட்சத்திர நீரோடைகள், அதாவது ஸ்டெல்லார் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய கேலக்சியோட பிரம்மாண்டமான ஈர்ப்பு விசை வந்து ஒரு சின்ன குள்ள கேலக்சியை கிழிச்சு அதுல இருக்கிற நட்சத்திரங்களையும் வாயுக்களையும் ஒரு நீண்ட நவிய போல விண்வெளியில சிதறடிக்குது. இந்த விண்மீன் நீரோடைகள் எல்லாமே நம்ம பால்வீதியோட கடந்த கால வன்முறை வரலாற்றோட சுவடுகள். உதாரணமா சஜிடேரியஸ்குள்ள கேலக்சி பல பில்லியன் வருஷங்களா நம்ம பால்வீதியை சுத்தி வந்துட்டு இருக்கு. அது ஒவ்வொரு முறையும் நம்ம பால்வீதியை கடக்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்கப்படுது. ஆமா, அது நம்ம கேலக்சியோட தட்டை கடக்கும் போதெல்லாம் அதோட வெளிப்புற பகுதியிலிருந்து நட்சத்திரங்கள் ஈர்ப்பு விசையால உரிக்கப்பட்டு ஒரு நீண்ட வால் போல பால்வீதியை சுத்தி படருது. இது ஏதோ கடந்த காலத்துல ஒரு முறை நடந்த நிகழ்வு கிடையாது. இன்றும் நம்ம கண்முன்னே ரொம்ப மெதுவா அரங்கேறிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் பிரபஞ்ச நாடகம். இதோட தொடர்புடைய இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேலக்சி வானிலை. சஜிடேரியஸ் மாதிரி குள்ள கேலக்சிகள் பால்வீதியை கடக்கும்போது அவை அமைதியான ஒரு குளத்துல பெரிய கல்லை தூக்கி போட்டா எப்படி அலைகள் உருவாகுமோ அதே மாதிரி நம்ம பால்வீதியோட தட்டுல மாபெரும் அலைகளையும் வளைவுகளையும் ஏற்படுத்துது. இந்த வளைவுகளை வச்சுதான் நம்ம கேலக்சியோட விளிம்புகள் தட்டையா இல்லாம கொஞ்சம் வளைஞ்சு இருக்குங்கிறத சமீபத்திய ஆய்வுகள் ரொம்ப தெளிவா காட்டுது. ஆமா, இந்த கேலக்சி அளவிலான அலைகள் ஒரு கப்பல் கடல்ல செல்லும்போது அதோட பின்னாடி ஈர்ப்பு விசை அதிர்வுகள் பிரியுமோ அதே போன்ற ஒரு நிரந்தரமான தாக்கத்தை ஏற்படுத்துது. ரொம்ப கரெக்டான அனாலஜி. இந்த அலைகளோட வடிவத்தையும் அளவையும் துல்லியமா கணக்கிடுறது மூலமா பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி எந்த குள்ள கேலக்சி எந்த கோணத்துல நம்ம பால்வீதியை கடந்து போச்சு அப்படிங்கிற கடந்த கால வரலாற்றையே நம்மால மறு உருவாக்கம் செய்ய முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த அலைகளோட பரவல் வேகம் வந்து நம்ம கேலக்சில இருக்கிற இருண்ட திரவியத்தோட அடர்த்திய பொறுத்துதான் அமையுது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. கண்டிப்பா. இருண்ட திரவியம், அதாவது டார்க் மேட்டரை பத்தி பேசும்போது தான் இந்த ஆய்வுகள்ல இருக்கிற மிகப்பெரிய புதிரான அந்த காணாமல் போன துணை கேலக்சிகள் பிரச்சனை ஞாபகத்துக்கு வருது. ஆமா, த மிஸ்ஸிங் சேட்டலைட் ப்ராப்ளம். பிரபஞ்ச உருவாக்கம் பத்தின நவீன கணக்கீடுகளின்படி பார்த்தா நம்ம பால்வீதியை சுத்தி பல நூற்றுக்கணக்கான சின்ன குள்ள கேலக்சிகள் இருக்கணும். ஆனா ஒளியியல் டெலஸ்கோப் மூலமா நாம ரொம்ப சிலதை மட்டும்தான் பார்க்க முடியுது. இது ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு புதிர். ஒருவேளை நம்ம முன்னாடி பேசின அந்த அடர்த்தியான அதிவேக வாயு மேகங்கள்ல சிலது வெறும் மேகங்கள் கிடையாது. அவை இருண்ட திரவியத்தால சூழப்பட்ட ஆனா நட்சத்திரங்கள் இல்லாத இருண்ட கேலக்சிகளா, அதாவது டார்க் கேலக்சிஸா இருக்கலாமோங்கிற ஒரு வலுவான கோட்பாடு இப்போ விவாதிக்கப்படுதே. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வானியற்பியல்ல இன்னைக்கு ரொம்ப தீவிரமா ஆராயப்படுற ஒரு கோட்பாடு தான். ஒரு கேலக்சி உருவாகணும்னா முதல்ல இருண்ட திரவியம் ஒரு பெரிய ஈர்ப்புசை மையத்தை உருவாக்கணும். அந்த மையம் தான் சாதாரண வாயுக்களை தன்னை நோக்கி இழுக்கும். ஆனா எல்லா மையத்திலயும் நட்சத்திரங்கள் உருவாகிடுறது இல்லையே. அதுதான் விஷயமே. எல்லா இருண்ட திரவிய மையங்களும் நட்சத்திரங்களை உருவாக்குறதுக்கான சரியான சூழ்நிலையை பெறதில்ல. சில மையங்கள்ல வாயுக்கள் ஈர்க்கப்பட்டாலும் அவை நட்சத்திரங்களா மாறுறதுக்கு தேவையான அடர்த்தியையோ அழுத்தத்தையோ அடையிறது கிடையாது. ஓ, அப்போ அவை வெறும் வாயுக்களும் இருண்டு திரவியமும் மட்டுமே கொண்ட அமைப்புகளா விண்வெளியில சுத்திட்டு இருக்கலாம். ஆமா, இவை வெளிச்சத்தை உமிழாது அப்படிங்கறதால பல பில்லியன் வருஷங்களா நம்ம கண்களுக்கு தப்பிச்சு வந்திருக்கலாம். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நேரடியாக பார்க்கவோ இல்ல உணரவோ முடியாத இந்த இருண்ட திரவியத்தை அறிவியலாளர்கள் எப்படி அளவிடுறாங்க அப்படிங்கிறது தான். இது அறிவியலோட ஒரு உச்சக்கட்ட சாதனைனே சொல்லலாம்.
எப்படி அளவிடுறாங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இருண்ட திரவியம் ஒளிய உறிஞ்சாது, பிரதிபலிக்காது. ஆனா அதோட பிரம்மாண்டமான ஈர்ப்பு விசையை நம்ம முன்னாடி பேசின அந்த விண்மீன் நீரோடைகள் மற்றும் வாயு மேகங்களோட பாதைய வளைக்குது. அந்த விண்மீன் நீரோடைகள் விண்வெளியில எப்படி வளைஞ்சு போகுது, அதோட பாதையில எங்க முடுக்கம் ஏற்படுது அப்படிங்கறத கணக்கிடுறது மூலமா தான் இல்ல கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஒரு கண்ணுக்கு தெரியாத பொருள் எப்படி ஈர்ப்பு விசையை ஏற்படுத்துதுன்னு பாக்குறாங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம பால்வீதிய சுத்தி இருண்ட திரவியம் எங்கே எவ்வளவு அடர்த்தியா பரவிருக்கு அப்படிங்கிற ஒரு முப்பரிமாண வரைபடத்தையே அறிவியலாளர்களால ரொம்ப துல்லியமா உருவாக்க முடியுது. இதை சாத்தியமாக்குனதுல நவீன தொழில்நுட்பங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. குறிப்பா ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தோட கயா விண்கலம் விண்வெளி ஆராய்ச்சியில ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. கயா விண்கலத்தோட டேட்டா உண்மையிலே ரொம்ப அற்புதம். ஆமா, நம்ம பால்வீதியில் இருக்கிற 100 கோடிக்கும் மேற்பட்ட நட்சத்திரங்களோட இருப்பிடம், அதோட முறையான நகர்வு, அப்புறம் அதோட பார்வை கோட்டு வேகம் ஆகியவற்றை காயா விண்கலம் இதுவரை இல்லாத அளவுக்கு ரொம்ப துல்லியமா படம் பிடிச்சிருக்கு. இந்த டேட்டா மூலமா வெவ்வேறு திசைகள்ல நகர்ற நட்சத்திரங்களை நாம பிரிச்சு பார்க்க முடியும்ல? கரெக்ட். அதோட வேதியியல் கலவை மற்றும் வேகத்தோட அடிப்படையில பிரிச்சு அவை எந்த பழமையான குள்ள கேலக்சியிலேருந்து வந்துச்சு அப்படிங்கறத தெளிவா அடையாளம் காண முடியுது. இந்த தரவுகளோட சேர்த்து விண்வெளியில இருக்கிற மேகங்களோட தூரத்தையும் வேதியியல் தன்மையும் அளவிட வானியலாளர்கள் கையாள்ற இன்னொரு அற்புதமான முறைதான் குவாசார் பின்னணியொளிய பயன்படுத்துறது. இது உண்மையிலே ரொம்ப ஒரு நுட்பமான அறிவியல். குவாசார்கள் அப்படிங்கிறது பல பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவுல இருக்க அதீத ஒளிய உமிழக்கூடிய ராட்சச கருந்துளை அமைப்புகள். இந்த குவாசர்களை ஒரு பிரபஞ்ச அளவிலான பின்புல விளக்கா, அதாவது ஒரு பேக்லைட் மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்துறாங்க. அந்த வெளிச்சம் நம்ம பால்வீதியை நோக்கி வரும்போது வழியில இருக்க இந்த இரண்டு வாயு மேகங்கள் வழியா ஊடுருவி வருது. அந்த ஒளி ஊடுருவி வர செயல்முறை தான் ரொம்ப முக்கியம். குவாசர்ல இருந்து வர்ற முழுமையான ஒளிக்கற்ற இந்த வாயு மேகத்தை கடக்கும்போது மேகத்தில் இருக்க ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் மாதிரி குறிப்பிட்ட தனிமங்கள் அந்த ஒளியோட சில குறிப்பிட்ட அலைநீளங்களை உறிஞ்சிடுது, அப்சர்வ் பண்ணிடுது. ஆமா, பூமியில் இருக்க ஸ்பெக்ட்ரோஸ்கோப் கருவிகள் மூலமா அந்த ஒளியை நாம அனலைஸ் பண்ணும்போது எந்தெந்த அலைநீளங்களை காணாம போயிருக்கு அப்படிங்கறத அறிவியலாளர்கள் பார்க்க முடியும். அந்த உறிஞ்சப்பட்ட குறிகளை வச்சு அந்த மேகம் என்னென்ன வேதியியல் பொருட்களை கொண்டிருக்கு, அது பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவுல இருக்கு, அது நம்ம கேலக்சிக்குள்ள உருவானதா இல்ல வெளியிலிருந்து வந்ததாங்கிறத ரொம்ப துல்லியமா கணக்கிட முடியுது. இப்ப இருக்கிற தொழில்நுட்பங்களே இவ்ளோ பிரமிக்க வைக்குதுன்னா, எதிர்காலத்துல வரப்போற ஸ்கொயர் கிலோமீட்டர் அரே மாதிரி மாபெரும் ரேடியோ தொலைநோக்கி திட்டங்கள் இன்னும் பெரிய பாய்ச்சல தரப்போகுது. கண்டிப்பா. SKA திட்டம் வானியல்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகுது. பல நாடுகள்ல பறந்து விரிஞ்சு அமைய போற இந்த தொலைநோக்கி கட்டமைப்பு விண்வெளியில இருக்கிற மிக மிக மங்கலான ஹைட்ரஜன் உமிழ்வுகளை கூட கண்டறியும் திறன் கொண்டது. இதன் மூலமா இதுவரைக்கும் நாம பார்க்க முடியாத பல இரண்டு கேலக்சிகளை கண்டறிய முடியும். பிரபஞ்சத்தோட தொடக்க காலத்துல எப்படி முதல் கேலக்சிகள் உருவானுச்சு, இரண்டு திரவியம் அவற்றுக்கு எப்படி உதவி பண்ணுச்சு அப்படிங்கிற பல மாபெரும் புதிர்களுக்கு இது விடை தரப்போகுது. நிச்சயமா. நம்ம தேடல் விரிவடைய பிரபஞ்சம் பத்தின நம்ம புரிதலும் ஆழமாகுது. இந்த முழுமையான விவாதத்துல இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக ஆழமான பாடம் ஒன்னு இருக்கு. ஒளியின் பற்றாக்குறை என்பது அறிவின் பற்றாக்குறை அல்ல. ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியம். இருண்ட விண்வெளியில நம்ம கண்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக அங்க எதுவும் நடக்கலன்னு அர்த்தம் கிடையாது. தகுந்த தொழில்நுட்பமும் சரியான கேள்விகளை கேட்கிற அறிவியல் தேடலோ இருந்தா பிரபஞ்சத்தோட இருண்ட மூலைகள்ல ஒளிஞ்சிருக்க எந்த ஒரு ரகசியத்தையும் நாம தர்க்க ரீதியா புரிஞ்சுக்க முடியும். நம்ம பால்வீதி அப்படிங்கிறது அமைதியான மாறாத ஒரு நட்சத்திர கூட்டம் கிடையாது. அது தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான உயிருள்ள கட்டமைப்பு. ரொம்ப அருமையா சம்மரைஸ் பண்ணீங்க. இணையத்துல வைரலான அந்த செய்தி சொன்னது போல இது ஏதோ ஒரு திடீர் மர்ம விசையோட தாக்குதல் கிடையாது. ஈர்ப்பு விசை, இருண்ட திரவியம் மற்றும் தொடர்ந்து வெளியிலிருந்து வந்து சேர்ற வாயுக்கள்னு எல்லாமே ஒன்னா இணைஞ்சு நம்ம பால்வீதிய இன்னும் ஒரு வளர்ந்துகிட்டே இருக்கிற அமைப்பா வச்சிருக்கு. உண்மைதான். இத கேட்டிருக்கவங்களுக்கு விடைபெறதுக்கு முன்னாடி ஒரு ஆழமான சிந்தனையை நான் விட்டுட்டு போக விரும்புறேன். பல பில்லியன் வருஷங்களா தன்னை சுத்தி இருக்கிற மத்த சின்ன கேலக்சிகளை தன்னுள் சிதைத்து இணைச்சு விண்வெளி வாயுக்களை விழுங்கி வளர்ந்த நம்ம பால்வீதியோட எதிர்காலம் என்ன? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. இன்னைக்கு நம்ம பால்வீதி மத்த குள்ள கேலக்சிகளை விழுங்குறத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அண்டை கேலக்சியான ஆண்ட்ரோமேடா நம்ம விட ரொம்ப பெருசு, பல மடங்கு அதிக நிறை கொண்டது.
ஈர்ப்பு விசையோட தவிர்க்க முடியாத விதிகளின்படி இன்னும் சில பில்லியன் வருஷங்கள்ல நம்ம பால்வீதியும் ஆண்ட்ரோமேடாவும் ஒன்னோடொன்னு மோதப் போகுது. அது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வா இருக்கும். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த பிரம்மாண்டமான பால்வீதி முழுவதுமே ஆண்ட்ரோமேடா கேலக்சியோட ஈர்ப்பு விசையில சிக்கி அதோட உணவா மாறப்போகுது அப்படிங்கிறது தான் அறிவியல் நமக்கு காட்டுற உண்மை. நம்ம கேலக்சியும் இதே போல ஒரு நீண்ட விண்மீன் நீரோடைய கிழிக்கப்பட்டு ஒரு பெரிய அமைப்போட கலந்துரும். அடுத்த முறை நீங்க இரவு வானத்தை பார்க்கும்போது அந்த அமைதியான நட்சத்திரங்களுக்கு பின்னாடி நடக்கிற இந்த முடிவில்லாத மாபெரும் பிரபஞ்ச வேட்டையே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.